சரியான நேரத்தில் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு கூட்டம் முடிவதற்கு முன்பாக அந்த 100 நாட்கள் என்ன நடக்கப் போகிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். அதை கீழ்ப்படிவர்களுக்கு அல்லேலூயா என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு காலையில சபைக்கு வரும் பொழுது இந்த பாடலை யூடியூப்ல கேட்டு இருக்கும் பொழுது அடுத்த பாடல் வரும் பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த அடுத்த பாடல் ஜம்ப் பண்ணும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் இன்னொரு முறை சொல்லுவான் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நிறைவேறும். இந்த பாடலை கேட்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் ஞாபகம் வந்து நான் அழுது கொண்டே வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த அந்த மார்ச் 27 2016 ஆண்டில் தம்பி ஜான்சனும் இன்னும் அவனோட சேர்ந்து யார் பாடி நேற்று வள்ளி இருப்பாங்க பாடிட்டு போது என் காலையில் செய்தி வந்தது, அப்பா இல்லைன்னு சொல்லி. அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ண போகணும். அன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. அன்றைக்கி ஈஸ்டர் சண்டே, ரெசரக்ஷன் சண்டே. இந்த பாடலை பாடிட்டு இருந்தாங்க, அந்த செய்தி வந்தது. ஸோ இந்த பாடல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடல். அவர் காலையில் 5 மணிக்கு எஞ்சிட்டு, இங்கே ரொம்ப டீப்பாக போயிட்டேன். 5 மணிக்கு எஞ்சிட்டு நாங்கள் சபைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். எழுந்திருந்தார், பிரசங்கத்தை குறிப்பெடுத்திருந்தார். பிறகு கிளம்பி கோட்லாம் போட்டு எலெக்ஸ் கால் பண்ணி, எலெக்ஸ் எத்தனை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணுறேன் சொல்லி உற்சாகம் இருக்கும்பொழுது நானும் வந்துட்டுருக்கேன். என்னோடய வீட்டிலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். வந்துட்டு எனக்கு செய்தி இங்கே அந்த வளவில் வந்தது, ஜோ அப்பா ஆம்புலன்ஸில் வந்துட்டு போகிறான்னு சொல்லி. என்ன சொல்கிறீங்க எலெக்ஸ்? ஜோ நான் லேட்டாக சொல்கிறேன், நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணணும். ரொம்ப கவலையாக இருந்து மேலே இன்றைக்கி அவருடைய மரண நாளும் இல்லை. இன்றைக்கி சில ஞாபகம், சில பேர் அப்பா செத்து போன அன்றைக்கி தான் ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி போய் சொல்லுவான். உனக்கு தான் இன்றைக்கி மெசேஜ், போய் தான் இன்றைக்கி மெசேஜ். இன்றைக்கி நான் ஏன் பேசுகிறேன்னா, அதே சமயத்தில் மல்லி மறந்துருப்பீங்க என்னன்னு தெரியல, உங்கள் அம்மாவும் கார்த்தியோட அம்மாவும் உடைய இறந்த டெக்னிக்கலி இன்றைக்கி தான் 24ஆம் தேதி தான் கணக்கு வந்தது. ஸோ இந்த நாட்களை நான் நினச்சி கொண்டே இருக்கும் பொழுது, நாளைக்கு நீ உயிரோடு இருக்கிற நிச்சயம் இல்லை வசந்தி, நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா? நிச்சயம் இல்லை. I cannot guarantee you as your brother or a spiritual father, cannot. But I can give you some positiveness that you will live long. You will only die when you get old. அதுதான் என்னோட புது புரிதல். சபை வயசாகி சாகும். வாலிப வயசில் இந்த ஜீனில் செத்து போனேன், ஓடி செத்து போனேன், சாப்பிட்டு செத்து போனேன், சுகரில் ஆண்டவரே என்னுடைய எலைஜாவோட ஸ்பிரிட் பாஸ் கொடுத்த அருமையான மெசேஜ். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல, கை கொடுத்து ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். வெரி குட். அவர் யூஸ்வலி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிடுவான். அந்த பிரசங்கம் முடிஞ்சு ஒன்னொருத்தன் பேச ஆரம்பிங்க, அதான் அவன் தான் பவர்ஃபுல். சாரி எலெக்ஸ், அதை நீங்களும் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. நான் பிரசங்கம் பண்ணி நீங்கள் 5 நிமிஷம் எடுத்து, ஏன்னா அதுதான் கடைசியில் போவோம் மைண்டில். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, என்னை பற்றி பேசாமல் பாச எலெக்ஸ் பேசின வார்த்தைகள், the spirit of Elijah is fire. தாவீதுடைய அபிஷேகத்துக்கு ப்ரே பண்ணி தாவீது மாரி வந்தாச்சு வாழ்க்கை. ஸோ God is telling you what is next. ஆண்டவர்கிட்ட கேட்டோம் இல்லைங்களா, 50 வயசுல கேட்போம். நான் காலையில் எழுந்து கேட்டேன், அடுத்தது என்ன ஆண்டவரை சொல்லுங்க. அடுத்தது போய் ஷாபாஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அப்போ பேசணும்னு சொன்னேன். அப்போ பேசவே இல்லை ஒன்றும். ஆண்டவர் இன்னும் தெளிவாக சில காரியங்கள் கிடைக்கல. And God spoke to me this Friday about Pastor Alex. Elijah has so much. He never asked permission to stop the rain. அவர் எந்த விதமான பெர்மிஷன் கேட்கல. God, I'm going to pray now. I need your permission. He said, until I say there's no rain. அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் with God. Until I say. முடியுமா உங்களுக்கு? முடியாதுங்க. அப்படி போன்றவர்கள் புதிய ஜெனரேஷன் புழுத்த போன மெசேஜ் பேசிட்டு இருக்கான். மனுஷியால ரொம்ப பேர் வாலிப பிள்ளைங்களாம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அவன்லாம் நம்ம சர்ச்சில் யூத் மீட்டிங்கில் ஆடுனவன் அவன். இன்னைக்கு என்னென்னமோ பேசுகிற சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கணும், புது பாட்டு தெரியல, என்னென்னமோ பாட்டு பாடிட்டு எல்லாம் கை தட்டி பாடுங்க. ஐயோ உனக்கு
எது எது எங்க பாடணும்னு சொல்லி தெரியணுங்க. டாய்லெட்ல பாட வேண்டிய பாட்டு டாய்லெட்ல பாடு, நீ கேட்கறது அருமையா இருக்கு. தேவனுடைய வீட்டுல தேவ பாட்டை பாடு. ஜஸ்ட் பிகாஸ் நான் மலரோடு தனியாக ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொல்லி கையில எல்லாரும் கரங்களை வீட்டு ஏன் என்று வந்து என் மகராணி முடியுமா? Why are the people changing the cultures and traditions of the church? Because they are thinking Indian pastors always won. Let me tell you, it's not about Indian pastors always won. நம்ம அப்பாவோட சொன்ன பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப நீ பாவம் செஞ்சதுக்கு உனக்கு மரணம் இல்லை, பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது மரணம் இல்லை, பாவம் செய்ய போற நாளைக்கு மரணம்னு சொல்லி பிரசங்கியாளர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க, பற்று பண்ணிட்டு இருக்கான். இதுல போய் நீ கை தட்டி hallelujah, there is no God in some churches. Let me tell you that. I can guarantee you there's God here. We are small. We are small church. We are small. It's okay we are small, but we have a powerful impact. Life changes here. Deliverance takes place. Healing is coming. People are coming out of the hospitals victoriously. I will declare that Jesus truly lives in Jesus' nature. I don't know how you think about your family. Keep on clapping. Come on. Come on, Nash. Clap your hands for Jesus Christ, the Son of the living God. May He be glorified. Spiritual wrong. Why God gave me big pastors friendship is because எல்லாம் பயந்துருவாங்க. சபை மக்கள் பேருவான் சொல்லி சபை போயிட்டா என்ன ஆயிரும்? 30,000 பேர் இருந்தவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு போன கையில தானே காணா போயிட்டான். இப்போ திருப்பி வந்துட்டாரு. வந்த கையோட லோ ப்ரொஃபைல், டோன்ட் ஈவன் வாண்ட் டு மீட் அவுட். நிறைய பேருக்கு உபத்திரம் என்னன்னு தெரியலங்க. அதனால ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். வரணும் அப்பதான் இயேசுவோட அன்பு இன்னும் பெருகும் வாழ்க்கையில. நான் பாத்தீங்கன்னா இயேசு 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 சொல்லிட்டே இருக்கேன். Why? Because without Him I can't stand here. Thank you for your prayers. Thank you for the prayers all over the world. Thank you. But without Jesus, the main source. Hey sister, உன்னுடைய ஆனந்தபாவமா என்னது? ஆனந்தபாவமா? ஆனந்தபாவம் தான் எனக்கு தெரியும். ஆனந்தபாவத்தை அடக்கு. ஜெசபலோட ஆவியே இயேசு நாமத்துல இந்த இடத்துல இருந்து வெளியே போ பிசாசே. எலியா ஆவி பசலெக்ஸ் தாவீது ஆவிலாம் வந்துடுச்சு. எல்லா விஷயமும் செஞ்சாச்சு. தாவீது பண்ணதெல்லாம் எல்லாமே செஞ்சாச்சு. ஆனா எலியாவோட ஆவி திருப்பி எழும்பி சபைக்குள்ள வரணும், சபைகளுக்கு வரணும். சினிமாவோட வச்சுக்கோ, காஸ்வே பாயிண்டோட சினிமா தியேட்டரோட வச்சுக்கோ, இல்லாட்டி ஷோ சென்டர் or whatever centers, all right? சினிமாவை சபைக்குள்ள கொண்டுட்டு வந்து இயேசுவையும் சினிமாவை ஒண்ணு ஆக்காத. அந்த நாய்ங்க ஒண்ணும் உனக்கு ரட்சிப்பு கொடுக்காது. அதெல்லாம் சும்மா கை தட்டுறதுதான். In fact, they don't know how to act. They are just சும்மா இப்படி செஞ்சாங்க. உனக்கு கை வா, அவர் கையை அப்படி தூக்கிட்டாரு. கை தூக்குறாரு, அந்த இடத்துல எவ்வளவு நாதம் தெரியுமா? அதை நான் பார்க்கிறேன். Don't be excited over cinema. Be excited over the word of God. The characters of the Bible must manifest in you, church. கடைசி காலம்னா ரொம்ப கடைசி காலமா இருக்கு. டீனேஜர்ஸ் விளையாடாதீங்க வாழ்க்கையில. எச்சிலிக்க நான் இன்னும் 5 வருஷம் ஊழியம் செய்வேன், அவ்வளவுதான். சபை ஊழியத்தை சொல்றேன். That's it. After 5 years you will never hear from me in the church. I want to declare that. I want to go into nations. யாராச்சும் சொல்ல முடியுதா? நம்ம சபையிலிருந்து எத்தனோ தீர்க்க தரிசிட்டு போனா எவனாச்சும் சொல்ல முடியுதா? ஒரு மழை வரப்போது, ஒரு அலை வரப்போது, ஒரு புயல், எவனாச்சும் சொன்னானா? அவன் என்னங்க பெரிய தீர்க்க தரிசி? உனக்கு தான் இன்னைக்கு மெசேஜ், அவனுக்கு தான் நீ மெசேஜ், எனக்கு தான் இன்னைக்கு மெசேஜ். மேத்யூ 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிப்போம். Spirit of Elijah. Yes. நான் எங்க அப்பாவுக்கு ஒரு எலியாவா இருந்தேன். இப்ப என்னோட மகனுக்கு நான் எலியாவா இருக்கேன். இப்ப அவரும் ஒரு எலியாவா இருந்து அவரோட பிள்ளைகளுக்கு. சோ நான் வந்து சரீரபூரணமான பிள்ளைகளை பத்தி பேசுறேன், ஆவிக்குரிய பிள்ளைகளும் பேசுறேன். நீங்கள் தான் என்னுடைய கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள். பாஸ்டர் அலெக்ஸ் கூட ஒரு Thursday ஜான் சாலமனோட வீட்டை பிரதிஷ்டை பண்ணிட்டு வண்டியில வரும்பொழுது we were so excited until அலெக்ஸ் சொன்னாரு, அலெக்ஸ் ஜோ எனக்கு குஸ்பாம் வந்துச்சு. ஜோன்னு சொன்னாரு, குஸ்பாம். You know why? குடும்பமா சமைக்க வருவான், குடும்பமா ரட்சிக்கப்படுவான். இந்த மனோகுமார்லாம் பழைய ஆட்கள், ராபர்ட் மைக்கேலும் கலையெல்லாம் பழைய ஆட்கள்.
பழைய சபை மக்கள். திரேசாலாம் பழைய ஆட்கள், சுஜாதாலாம் பழைய ஆட்கள், காணா போயிட்டு திருப்பி வந்த ஆட்கள். So you cannot take the 38 years lah. I won't give you. That's not important, darling. You know what's important? Remaining faithful is important. நான் இவ்வளவு வருஷம் இருந்தேன், சோவா இவ்வளவு வருஷம் இருந்தேன், என்னத்தை சாதிச்ச? உனக்கு முன்னால வந்த மைக்கேல் நீங்க ஷேர் பண்றான், நீ இன்னும் மைக்கேல் ஷேர் பண்ற. அடுத்து யாரா சார்ல்ஸ் வராரு, சார்ல்ஸ் ஷேர் பண்றாரு. அடுத்து யார் வராங்க, சங்கீதா வரா, அவர் ஷேர் பண்றான். நீ என்ன செய்யற? What are you doing? Ask the question to yourself. John, அவர் சொன்னார், பிசாசு எலெக்ஷியோ சிங் ஒருத்தர் தான், சிங் தெரியுமா? ரவீந்திரா சிங் பூங்கா அடிப்பாங்க. ஒரே யாரு மனு வந்திருக்காங்க இல்லையா? சிங் தெரியுமாமா? அவனை அடிக்கிறதுக்காக சங்கிலின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். பேர் என்ன? சங்கிலின்னு சொன்னா ஜான் சாலமனுக்கு தெரியும், கொமாண்டோ. அடிக்கிறதுக்கு அவன் தான். வேற சிங்கம் எலெக்ஷன் சீனோட இருக்கிறதுனால எலெக்ஷன் அடி. கடைசியில சர்வீஸ் முடிச்ச கையோட ஆரியர்ஸ்ல வந்து கட்டி பிடிச்சி மன்னிச்சு சொல்லி ரட்சி பண்ணிச்சான். அப்படி இருந்திருக்க சபை. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஜீசஸ் சர்ச் சும்மா கை தட்டிட்டு போற சபைகள் இந்த இந்தியாவில இந்த என்ஜினியரா வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க பயப்படுவாங்க. நம்ம பேசினாரு அப்பாவை பாக்குற மாதிரி. நம்மலாம் சபையில சின்ன குட்டியில இருந்து வளர்ந்தவன். ஜஸ்ட் பிகாஸ் உனக்கு 10,000 பேர் 20,000 பேர் 5,000 பேர். இன்னைக்கு கூட ரத்ன போல் நீங்க சிங்கப்பூர்ல இருக்க எங்க அப்பாவோட ஃபேவரட் ப்ரீச்சர் யாரு? ரத்ன போல். துதியின் கோட்டை, பாளையம் கோட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சபை. இஸ் இன் சிங்கப்பூர் டுடே. அவரே 15,000 பேர் 20,000 பேர் அங்க போய் உட்காந்துச்சு. அப்பா சொன்னாரு, டே இன்னைக்கு நீ பேசுறான்னு சொன்னாரு. அப்பா என்னப்பா இவ்வளவு பேர் கூட்டத்தில் என்னப்பா? பேசுடா, ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா நான் வந்து பேசுறேன். என்ன உட்காந்துருந்தாரு. பெரிய கூட்டம், துதியின் கோட்டையில, பாளையம் கோட்டையில. ஒருவேளை தேவன் சித்தம் இருந்தா பாஸ் அலெக்ஸ் அங்க ப்ரீச் பண்ணுவார் இந்த கமிங் நவம்பர். கை தட்டி ஒரு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள எப்போதுமே இந்த இடத்துல தான் ப்ரீச் பண்ணிக்கணும். நம்மலாம் எங்க கூட கனெக்ஷன் எல்லா இடத்துல போறீங்க. கமான் பேங்காக்ல ப்ரீச் பண்றாரு. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பேங்காக்ல 3 தடவை போயிருக்கேன். ஒரு கால் தான். யார் கூட நீ உட்கார்ந்துருக்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்க, என்னத்தை வளர்த்த? பெரிய லாவா பண்ணிருக்க, அது ஜெயில் போயிட்டு இருக்கு. ஜெயில் போறதுக்காக நம்ம பிள்ளைய வளர்த்தோம். நீ சொல்லுங்க ஜான்சன், உன்னை அப்பா வந்து ஜெயில் போறதுக்காக வளர்த்தேன். ஜெயில போய் ஊழியம் செஞ்சுடுவான். 4 கைதிகளை போய் ரட்சிப்பு எடுத்துடுவான். பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். even if they hate you, it's okay, but the discipline must come. God's word must come inside of them. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள். அது ஒரு பிரதர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நானும் எலெக்ஷன் பேசிட்டு இருந்தோம். இதே கதை தான். எலெக்ஷன் சொன்னார் பாத்தீங்களா, குடும்ப ஜெபம் ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடியாது, எல்லாரும் வரமாட்டான். தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். குடும்பம் இருக்கோ இல்லையா, அந்த ஃபேமிலி தட் பிரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் சொல்லி ஒரு தியரி இருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனா உண்மையிலே வந்து நடிக்காத போய் சொல்லாது. அதுதான் இன்னைக்குள்ள சாமன். நடிச்சு வாழாதீங்க வாழ்க்கையில. நீங்களாவே இருங்க. அதுதான் ஒரிஜினல், ஆத்தென்டிக். எனக்கு 2 பேக் இருக்குங்க குச்சி. ஒன்னு வந்து கிளட்ச், ஒன்னு வந்து கீ பாச். எது ஒரிஜினல் வச்சிருப்பீங்க சொல்லுங்க? வச்சிருப்பேன்னு சொல்லுங்க. ஒன்னு ஒரிஜினல் இல்லை, ஒன்னு ஷாப்பிங். ஒன்னு ஒரிஜினல். கிளட்சா இல்ல கீ பாச்சா? பவுச். கீ பவுச் தான் ஒரிஜினல். ஆனா 2 கண்டே பிடிக்க முடியாது. போலி, வைரமுத்து சொன்னார், போலி அசலோட இதா இருக்கும். படிங்க ஸ்கிரிப்சர். Every time don't come and tell me Pastor Jonathan sermonல ஏசிட்டே இருப்பாரு. நான் அந்த சர்ச் போனா அவர் ரொம்ப பட்டு போட்டு தருவார். அங்கே பேர் போ நான் திருப்பி ஆரம்பிப்பேன். அவன் ஸ்டார்ட். அதெல்லாம் சுப்பியோட ரத்தங்க. எங்க அப்பாவோட ரத்தம் சொல்ற. அவர் மரிச்சது அவர் சொல்றாரு. நான் விழுந்த கையில பிளாக்ல ரிலாக்ஸ் ஏக்கோன தொடங்கன்னு சொன்னாரா. எங்க பிளாக்ல உட்கார்ந்துட்டு அவர் மைண்ட் என்ன ஆயிட்டு அவர் கார்ல உட்கார்ந்திருக்கார் சொல்லி. You know, God bless Alex because he witnessed both my parents' death. And God blessed me because both my parents' death I'm preaching. Alex, go down today. Alex, ஏக்கோன தொடங்க. பிளாக்ல விழுந்துட்டே சொல்றான். கார்ல உட்கார்ந்துட்டு நினைச்சிட்டாரு. I'm excited. He never made it here, but he made it to heaven. That's more important. Today's scripture now, you must be the citizens of heaven.
போன வாரம் என்னை பார்த்தா நான் ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கேன் பாஸ்டர், ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கேன். கவர்னர் உன் ரெக்கார்ட் கரெக்டாக இருந்ததுன்னா உனக்கு ஸ்டேட், உன் ரெக்கார்ட் அழுக்காக இருந்ததுன்னா உன் பழைய வந்து சிங்கப்பூர் லா இஸ் நாட் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி இல்லை, இட் இஸ் லா. If your record is bad, you will never get a country. But I don't care about that. You got a country which is called heaven. Are you a citizens there? Touch your neighbor and ask them, are you a citizens? மாலை போறது 80 வயசு இருக்கு, இப்பே 60 ஆயிட்டு, 50 ஆயிட்டு, சிலருக்கு 40 ஆயிட்டு, இன்னும் லாபா. அடங்கி வாழை, பெருமைலாம் வேண்டாங்க, வேண்டாம். அதெல்லாம் என்கிட்ட மறைஞ்சி ரொம்ப வருஷம், நாட் ஆஃப்டர் தட் சர்ஜரி, அதெல்லாம் ரொம்ப மறைஞ்சிட்டு. இல்லாட்டி நான் எல்லாரும் கூட பேச மாட்டேன், நான் யாரும் என்ன கூட பேசுவேன். நேற்று மாஸ்லிம் மோட்ல இருந்தேன், நான் வந்து இப்போ டயட்டில் இருக்கேன், ரைட். ஸோ சாப்பாடுலாம் ரொம்ப கம்மி பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் கம்மி, ரைட். அதில் ஒரு கிருப்பு என்னன்னா ஒரு 5 கிலோ குறைஞ்சிடுச்சு. சோறே நிப்பாட்டினீங்கன்னா எக்ஸசைஸ் இல்லாமல் 5 கிலோ குறையும். நம்ம பெண்கள்லாம் நீங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, டாபிக் மாற்றிடுவோம். இன்னும் ஒல்லியாக இருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா? கொஞ்சம் லேசாக, ரொம்ப நான் அப்படிலாம் வேண்டாம், கொஞ்சம் லேசாக இருந்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும். எப்படி என்ன நல்லா இருக்கும்? ஹெல்த் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்றீங்க, உனக்கு தான் இந்த மெசேஜ். என்னடா சொல்லிட்டே இருக்கிற வர மாட்டேங்கிறான்னு சொல்லி வரேன். ஸோ அந்த ரோஜா பாக்கா, தவறு பாக்காவும் சாக்லேயும் பாக்காவும் ரொம்ப பிடிக்கும். அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டெல்லாம் வைப்பான். அப்படியே ஒரு டெம்டேஷன், பயங்கர டெம்டேஷன். ஆனால் அந்த டெம்டேஷனை நான் விழுந்துட்டேன். பேர்லாம் தெரிஞ்சு, கடை ஆட்கள் பேர்லாம் தெரிஞ்சுச்சுப்பேன். ஒட்டிச்சு சாப்பிட்டு திருப்தியில நான் சொன்னேன், கார்டன் யூ வாண்ட் டேஸ்டி ஸ்வீட்டாக கேட்டேன். நோனா சொன்னான், no, you want anything from mom? No, please, I cannot sleep if I think. No, you got to get something from me, if not, I cannot sleep. சுகர்கேன் சொன்னான். சுகர்கேன் 2 பேர் வாங்கிட்டு வந்து உலகமே பார்க்குற அளவுக்கு அங்கே ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. காட்டுறதுக்கு இல்லை. இன்னும் அவன் யாரு, நான் யாரு? ஒரு தாய் மக்களா? இல்லையே, அவன் வேற ஒருத்தன். கொடுக்கறதுனால எல்லா நேரங்களும் சும்மா சர்ச்சில் கொடுக்குறோம், நாங்கள் வந்து வர டைப்ஸ் கொடுக்குறோம், எதுக்கு நாங்கள் எஃபோர்ட்டிக்கு கொடுக்கணும்? என்ன கேரக்டர் இங்கே சபையில் வச்சுருக்கோம்? வாழ்க்கையில் சரி, சபையில் வேணாம், உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, மோசமாக இருக்கு? உனக்கு சம்பளம் 5000 ஆண்டவர் கொடுத்தாரு, அதுக்கு நன்றி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க. பாவம் பிள்ளைங்கள்லாம் ப்ரே மீட்டிங் முடிச்சாலாம் ஒட்டுனாங்க தேவவாசனம், காலையில் வருவதெல்லாம் கீழே ஒன்று கிடக்குது. ஸோ முயற்சி வீணா போயிட்டு. ஆனால் நான் என்ன சொன்னேன், இல்லை இது கூட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் விழுவாம முன்கூட்டியே விழுந்தனால நம்ம என்ன ஆயிரும், அலர்ட்டா இருக்கும். விழுவாம இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குல்ல, காலையில் உட்காந்து பேசினேன். காலையில் ஏர்லியாக வர்றதுனால எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன். அன்டில் கிரேஸ் மேரியோட கூட்டமான விஷயத்துக்கு கூட நான் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கு, சீனியர் பாஸ்டர். ஆனால் நீ வந்து கரெக்டாக 9 மணிக்கு தான் வரும், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், உனக்கு தான் இந்த மெசேஜ். படிப்பா, தமிழில் படிக்கும் போது அப்புறம் இங்கிலீஷ். மனுஷனுங்களுக்கு நீங்க ரொம்ப நீதிமான நடிச்சது காணப்படுகிறீர்கள், பார்க்கப்படுகிறீர்கள். ஆனா உங்களுடைய உண்மையான உள்ளத்திலோ மாயம், எல்லாம் சொல்லுங்க, மாயத்தினாலும் அக்கிரம விக்கட்னஸ்னாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பொய்யா இல்ல, உண்மை. Don't act holy, be holy. English la padita. In the same way, on the outside you appear to people, to your workplace, in church, in fact, romba as a righteous, as a right standing person. Some things I don't like in the church, that's why I don't want any politics. Who are you? You vegan Balakrishnan, is it, to join politics? I don't want any politics in church. I don't like politics. Shut up. வயசுக்கு தகுந்த நடந்துக்கோங்க. When you are mature, people want your love, to know and cover them. ஒருத்தன் கீழே வந்து இன்னொருத்தன் தூக்கி விடணும். அதை விட்டுட்டு மிதிக்க முடியாது. ஆண்டவருக்கு அந்த வயசுல உயிரோட வச்சிருக்காருன்னா ஒரு காரணம் உண்டு. You got to become a father or a mother at that age. When you are 50, automatically you are a father.
the same way, Hmm. on the outside you appear to people as righteous, Hmm. but on the inside On the inside, you are full of hypocrisy, hypocrisy and wickedness. wickedness. Inside. உள்ளுக்கு கர்வம் வச்சுட்டு வருவான் சபைக்கு, கோபத்தை வச்சுட்டு வருவான் சபைக்கு. இதுதான் நம்மளுடைய முகம். எல்லாருடைய முகத்தையும் பாருங்க. சார்ஸோட முகம் அப்படி இருக்கும், வாணி மூஞ்சி அப்படி இருக்கு. ரவி உங்க அப்பா கொஞ்சம் பாரு, ஒரே மாதிரி இருக்கு, நீ சொல்லவே மாட்டிய, நோ பாஸ்டர் சொல்லிடுவோம். ஜெனி சிஸ்டர் முகத்தை பாரு. நீங்க எல்லாரும் தேவனுடைய சொல்லுங்க சாயல் என்னன்னு தெரியுமா? இமேஜ். அது இருக்கு. சாயல்லாம் என்னன்னு தெரியுமா? அது இங்கிலீஷ் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? பிரசங்கம் பண்றவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம வந்திருப்பேன். சாயல்னா ஒரு சாயல் இருக்கு பாத்தீங்களா? உங்க அம்மாவோட சாயல் இருக்கு, ஒரு ஜாடை. I want to make it very clear. Don't think that என்னோட மூஞ்சி தான் ஆண்டவரோட மூஞ்சி வந்து அப்படிதான் எனக்கு அந்த ஆண்டவரே வேண்டாம். உன் மூஞ்சை பார்க்கறதே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப அவருடைய இருக்கு நான் போய் பார்க்கணும். சாயல். I want to be very clear. And who created us? God created us in His சாயல். So இதுதான் உருவாக்குனாரு. அந்த சாயல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 காரியத்தை சொல்லுவோம். What character God has got? ஒன்னு சொல்லு. Love is the main thing in today's life. Boy, He is a caring God. இரக்கம் உள்ளவர். தம்பி, gentleness, சாந்தம் உள்ளவர். அவர் கொடுக்கிறவர் நிறைய விஷயங்கள். ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் கொடுக்கிற தேவன். என்னமா? அம்பல், சாந்தம் உள்ளவர். ரைட். வேற மன்னிக்கிறவர். நீங்களே பேசுங்க டீச்சர். மன்னிக்கிறவர். நீங்க கேத்ரின் மேனகா கேம் நீடிய பொறுமை. அப்படின்னா ரொம்ப ஓவர் நீடிய பொறுமை. நீ பண்ற கூத்துக்கு இன்னும். ஆனா சில நேரத்துல சிங்கப்பூர் சோடம் குமரா மாறிக்கொண்டு இருக்கிறது. உனக்கு தெரியல, எனக்கு தெரியும். சோடம் குமரா என்ன தெரியுமா? ஒரே செக்ஸ் மேரேஜ். மாமனார் மருமகளோட போய் படுத்து உடல் உறவு. இது எல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் ரொம்ப நீடிய பொறுமையா இருப்பாரு. அவரை மாத்திக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. கோட் பண்ணி சொல்றாரு. நிறைய பேருடைய பிரேயர் இங்க உலகத்துல நம்ம சர்ச்ல அவருக்கு ரிமைண்டிங். ஆண்டவர் நீங்க வேதத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, எலெக்ஷன் நீ பிரசன்ட் நீ இதயத்துல வரும்பொழுது வாயில பேசிட்டு இருக்கணும், ஆண்டவருக்கு தெரியும் பிரேயர் என்னன்னு சொல்லி. அதுல ரிமைண்டிங் வேற. ஆண்டவரே ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி ஆண்டவரே நீ பாம்பை சபித்து, ஏன்னா அவருக்கு தெரியாது, சபிச்சவருக்கு தெரியாதா? இதுல அவருக்கு ரிமைண்டிங் பிரேயர். நீ வாயில பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும் அவங்க இதயத்துல என்ன இருக்குன்னு. What so powerful God we have. அவருடைய சாயல்ல உருவாக்கும் பொழுது நீடிய பொறுமை என்னெல்லாம் சொன்னீங்க. அதுதான் நம்ம சின்ன பேபியில உருவாக்கப்பட்ட பார்த்தீங்களா? பேபியா நீ பார்த்துருக்க மாட்ட, போட்டோல தான் பார்த்துருப்பேன். நீ ஒன்னே நீ பேபியில பார்த்தா நீ ஒரு பெரிய மகான் இருக்கும். எல்லாரும் பிக்சர்ல பார்த்துருப்போம் இப்படிதான் இருந்தோம்னு சொல்லி. அந்த இப்ப எனக்கு பார்த்து 75 வயசு, நீங்களும் குழந்தையா தான் வந்தீங்க. நானும் நம்ம எல்லாரும் இந்துக்களாக உருவாக்கப்படல, முஸ்லிம்களாக உருவாக்கப்படல, யூதர்களாக உருவாக்கப்படல, புறஜாதிகளாக உருவாக்கப்படல, பறையர்களாக உருவாக்கப்படல, சங்கீதக்காரர்களாக உருவாக்கப்படல. நம்ம தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டோம். எல்லாரும் ஆதாமை தவிர, ஏவாளை தவிர எல்லாரும் தொப்புல இருந்து வெளியே வந்தாரு. பக்கத்து தெரிஞ்சு சொல்லுங்க, தொப்பலாம் சொல்லுங்க. அது ஸ்கூல்ல சொன்னாங்கம்மா, திடீர்னு தொப்பலாம். நம்ம பொண்ணுங்க அந்த டைம்ல ஸ்கூல்ல எல்லாம் அந்த LTDCS லாங்குவேஜ் என்ன அதான் அந்த காலத்துல LTD. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வந்து TRCயா. இப்ப என்ன வந்து நிக்குதுப்பா, சிந்தாவா தெரியல, ஸ்கூல்ல இருக்கா இல்லையா? அந்த டைம்ல ஏதோ அந்த டைம்ல LTDS ரொம்ப சந்தோஷமா போய் கலந்துக்குவோம். தமிழ் பொண்ணுங்களாம் வருதுங்களே, சின்ன வயசு தான் அதுங்களா. ஸோ அது வந்து அப்படியே வருங்க, தொப்புல அப்படி காட்டிட்டு சின்ன சீரு கண்ணு அந்த தொப்புல இருக்கும். அன்னைக்கு வந்து ரவுடி பையன் நம்ம தான் ரவுடியோட தான் உட்கார்ந்து இருக்கிறது அந்த காலத்துல. அப்பதான் நமக்கு தெரியும் நானும் ரவுடி தான் நீங்க போட்டு இருக்கோம்னு சொல்லி. நல்ல அந்த பேச்சுக்கு இடம் வச்சு முட்டியில தட்டியிருப்போம். அப்பதான் நம்ம பேர் வச்சோம், பாரு தொப்பலாம் ஆடுறா, தொப்புல கட்டிக்கிட்டு. சாயல்
தொப்பிலிருந்து வந்தோம் எல்லாரும். ஒருவன் மட்டும் தொப்பிலிருந்து வரல, மண்ணால் உருவாக்கப்பட்டான். ஒருவன் எலும்பால் உருவாக்கப்பட்டான். First is sand, second is bone. So that's why people pray, Lord, show me my rib bone. பெண்களுக்கு ஒரு போன் கூட இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த தெரியும் தியரி? பெண்களுக்கு ஒரு போன் கூட இருக்கும், ஆண்களுக்கு ஒரு போன். அது ஏன் ஆண்டவர் அப்படி உருவாக்க? முதல் ஆபரேஷன் நடந்த பொழுது எலும்பு எடுத்து அவன் தூங்க வச்சாரு. அதான் அனஸ்தீசியா. தூங்கிட்டான். தூங்கின கையில் he did an operation. ஒரே டாக்டர், probably angels வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. Or maybe God has the power, close, open. Wow. Alex, நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க, சிலுக்குதா சிலுக்குதா சில்க் ஸ்மிட்டா அலெக்ஸ், என்னது சிலுக்குது, கூஸ்பா. Wow. ஏது ஆடாம நம்மளோட ஹைட்ல தான் இருந்திருப்பான், என் ஹைட்ல இருந்திருப்பான் வச்சுக்கோங்க, 6 feet. படுக்க வச்சுக்கிட்டு தூங்குடா ராசா, நீ ரொம்ப போர் அடிக்குது, உனக்கு விளையாடுறதுக்கு ஒன்று கொண்டுட்டு வரேன். ஸோ பெண்கள் நீங்களாம் ஒரு விளையாட்டு பொருள். இது வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணிடுறாங்கப்பா, சும்மா உடனே அதை வச்சு ட்ரோல் பண்ணிடுவாங்க. சும்மா சொன்ன தனிமையா இருக்கான்னு சொல்லி ஒரு துணையாக கொடுத்தார். இதுதான் சாயல். நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல். இந்த கேரக்டர்ஸ் நீங்க ஆண்டவர் பத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா, அவருக்கு 1000 கேரக்டர் இருக்குங்க, அதுக்கு மேலே இருக்கும். அது எல்லாமே நம்ம குட்டியாக உருவாக்கப்பட்டோம் கருவில. If you are not pregnant, as we get into it, we prayed for people to get pregnant good. There's 2 things I want you to know. Don't feel pressured. So and so is pregnant, so why am I not? Everybody got your time, number 1. Number 2, like what somebody came and asked. Irvin asked me and Alex last Friday. Then Irvin, Alex, அது ஆன்சர் நம்ம சொல்லி அனுப்பிட்டுமே. டேனிஸ் வந்து கேட்டாரு, டேனிஸ் நீ வந்திருக்காரு, ஒன்று தூங்கி இருக்காரா, எழுப்பி விடுங்கப்பா. எங்கேயா வந்துட்டியாடா? எல்லாரும் வந்துடுவீங்க, அவர் ரிலாக்ஸாக வருவார். நல்லா கேள்வி அவர் வந்து கேட்டாரு. இப்போ ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறோம், ப்ரேயர் ஆன்சரே இல்லை. அலெக்ஸ் என்ன சொன்னாரு, அதுதான் ஆன்சர். என்ன பாஸ்டர் ஆன்சர் இல்லை? கை தட்டி அந்த ஞானத்திற்கு தேவனுக்கு நன்றி. இயேசு ஜீவிக்கிறார், சபையினுடைய ஞானம், அதுதான் ஆன்சர். அதை விட்டுட்டு நான் இந்த டாக்டர்கிட்ட போவேன், நான் அந்த கைனிட்டு போவேன், அவர் இந்தியாவில் வந்து நல்லா உருரோட் பண்ணுவாரு, உருரோட்ல போய் உப்பாட் பண்ணி கொடுப்பேன். கேரளாவில் போய் 2 வாரம் இருக்க போறேன் பாஸ்டர். ஏன்? அப்பதான் அவர் வயிறு அவர் வயிறு மட்டும் உருவோட் பண்ண மாட்டாரு, எல்லாம் உருவோட் பண்ணி அவனை அனுப்பி விடுவாரு. வாய மூடு, உன்னை உருவாக்கினவர் ஆண்டவர், அவருக்கு தெரியும். நம்பர் 2, கொஞ்சம் சைஸை குறைச்சுமா, நடக்க வேண்டியது நடக்கும். ஹெல்த் சொல்றேன், ஐ டாக் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் எல்லாமே இப்ப நண்பர்களா மாறிட்டாங்க. அவ்வளவு டாக்டர்ஸ் என் வாழ்க்கையில வாங்கி, ஒவ்வொரு டாக்டர்ஸ் அன்டில் ராஜா கூட அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் இருக்காரு ஃப்ரெண்டு. அவருக்கு ராஜா வந்திருக்காரா? ராஜாவோட டாக்டர் வந்து ஒரு லேடி இருப்பாங்க, நிஷா, அதை தப்பா எடுத்துக்காதீங்க, அதோட கேள்வி அதை வந்து தான் தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு. அதே ஒரு 4-5 நர்ஸ் அது. ஆனால் எனக்கு ராஜா ஒவ்வொரு தெரியும், woodland ஹாஸ்பிட்டல், தாக்சிம் ஹாஸ்பிட்டல், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்டும் தெரியும், எல்லா நண்பர்கள். கைனியும் தெரியும். என்னோட நெப்டாலஜிஸ்டோடைய வைஃப் இஸ் a gynae at the same hospital. யார்கிட்ட சொல்ல மாட்டேன், சாமி உங்களோட தான் சொல்றேன், நான் சாமி அவருக்கு. சரி அப்படியே சொல்லி அப்படியே நம்மளே மடியில இருக்குமே. டாக்டர் ஏஞ்சின் இப்ப இருக்கிற பார்த்துட்டு இருக்கீங்களா? டாக்டர் ஏஞ்சின் நின்றுட்டு உட்கார வச்சுட்டு தான் அவர் உட்காருவார். உனக்குள்ள இருக்கிறவர் இயேசு சாயல். உன்னை அறியாமலே உனக்கு புதிய நண்பர்கள் வருவாங்க. ஏன்? உனக்குள்ள இருக்கிறது அபிஷேகம், சாயல். இன்றைக்கு இந்த சாயலை குறித்து நம்ம பார்ப்போமா? தேவனுடைய முகம், கேரக்டர்ஸ் இஸ் இன் யூ. நோ பிசிக்கலி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். உன் வாழ்க்கை பின்னாடி வந்து பாரு, அது ஸ்ட்ரிக்டா இல்லை லூஸா. நீங்களாவே இருங்க. இப்படி பேசுறவங்க நான் எப்பவுமே ஃபோன்லயும் பேசுவேன், ஒத்துக்கிறீங்களா? இப்படிதான் நண்பர்கள் எனக்கு உலகம் இருக்கு. டோன்ட் ஃபீல் பிரஷர். என்னோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரலையே, என்னோட முன்னுக்கு கல்யாணம் பண்ணவங்க, என்னோட பின்னால கல்யாணம் பண்ணவங்க, அவங்களுக்கு எனக்கு இல்லையே. நோ, sometimes the answer is a no, and that's why God never answers yet. Sometimes he says yes, and he got his time for it.
Don't be pressured, don't be discouraged. இதை விட்டுட்டு 7 வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நிறுத்தி நீயோட அந்த ஜெபத்தை, வேற ஜெபத்தை பண்ணு. 7 வருஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் பதில் கொடுக்கலனா நீ என்ன பெரிய யாக்கோபா, ஜேக்கோப் இஸ் இட்? ஓ போயஸா? அது ஒண்ணு. இதுதான் ஆண்டவருடைய உருவாக்கி கொண்டுட்டு வந்தார். எல்லாரும் உயிரோட வந்து வளர்ந்துட்டோம். 5 வயசுல இருந்தோம், 10 வயசுல வந்தோம், 15 வயசுல இருந்தோம், O level முடிச்சோம், பிறகு நேஷனல் சர்வீஸ்க்கு போனோம், அப்புறம் யூனிவர்சிட்டியை செஞ்சோம், வந்தோம், திருமணமாகி வேற பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வந்தாச்சு. யூ திங்க் யுவர் ஜாப் இஸ் ஓவர்? நான் பேர பிள்ளைங்க எடுத்துட்டேன், இப்ப என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நான் பேர பிள்ளைங்க எடுத்துட்டேன்னா 3 generation ஒரு ஸ்கிரிப்சரை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. அலெக்ஸ், you have fulfilled the 3 generation scripture. நீ 3 தலைமுறைகளை, yeah, so you fulfilled it. But there are so many other things that we yet to do in the kingdom of God till last. Sophia Pastor is an example. Some பாட்டு நான் கேட்கும்போது ஐயோ எப்படி இருக்கும் அந்த நேரத்தில், காலைல கிளம்பி that's why that man got respect till now. We do not know his background. Probably he has his own weaknesses. அவருக்குள்ள சில ரகசிய பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கடைசியில் மன்னிச்சுட்டார். பார்த்தீங்களா, மன்னிச்சு கடைசியை நான் என் சபைக்கு நான் பார்க்க போறேன். இன்னைக்கு நான் தேவனுடைய வசனத்தை கொடுக்க போகிறேன். போகும்பொழுது பிளாக்கில் எலெக்ஸ் விழுந்தாச்சு. எலெக்ஸ் அந்த நேரத்தில் போய் ஓடிட்டு பாஸ்டர் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது சீக்கிரம் அக்கௌண்ட் தொடங்க பாஸ்டர் எலெக்ஸ். அதோட டிவோர்ஸ்கோவா நான் குறிப்பிட்டு எடுத்து ஷேர் பண்ணிட்டு 3ஆம் நாளுடைய அபிஷேகத்தை குறித்து பேசினேன். 3rd day anointing முடிச்ச கடை நான் ஓடிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிங்கம் அடிச்சு போட்ட மாரி படுத்து கிடந்தது தெரிஞ்சிருச்சு. அடுத்து யார் சபைக்கு? அந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் பண்றேன். அம்மா சொன்னாங்க எதெல்லாம் பாருங்க, எங்கள் அம்மாவோட விசுவாசம் பாருங்க, படிப்பு இல்லாத எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எதெல்லாம் இன்னைக்கு நீ செய்யணும்னு சொல்லி இருந்ததுன்னா அது எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரான்னு சொன்னாங்க. நான் இருக்கா மிக்கல் சொன்னேன், இல்லைம்மா அப்பா இருந்துட்டாரு, எல்லாம் காரியத்தையும் பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன் ஜெயக்குமார், எதெல்லாம் நீ செய்யணும். Today I want to remember my parents. Number 1. Are you one? Am I? எனக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே திப்போம் இங்கே திப்போம். அது உன் மூஞ்சி குத்தம், ஒழுங்கா வளர்க்காது. உன் character makes others to see and behave. You are a living example to the people around you. ரெண்டாவது மாஸ் புரியவா? பரிசுத்த பரிசுத்த முகம். Holiness mask. A holiness mask refers to pretending to be more spiritual or righteous than one truly is. உண்மையாவே இல்லை, ஆனா அது போட்டு சபையிலையோ வெளியோ நான் ரொம்ப பரிசுத்தமா praise the Lord pastor சொல்லி நம்ம வரோம். சிஸ்டர் praise the Lord. பரிசுத்தம். நான் இந்த நேரம் தான் உட்காருவேன். என்னது டெட்டால் பரிசுத்தமா இருக்கும். நம்ம தேவன் பரிசுத்தவர், நம்ம ஆராய்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தவர். நிறைய பேர் இப்படி போட்டு pretending to be holy, pretending to be very right. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க நம்ம சபையில் ஸ்பைர் பில்டிங்ல. அவங்க முழங்கால் போட்டு தான் வந்து தசம பாகம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அப்பாவோட ஹைட்டுக்கு பரவாயில்ல, கரெக்டாக நிற்கும் அப்பாவோட ஹைட்டுக்கு. நான் வழுத்தி எப்படி தான் அந்த குடும்பத்தில் நான் இவ்வளோ வழுத்தி வந்தேன் எனக்கே தெரியல. ஸோ நம்ம வந்து குனியணும், குனிஞ்சு இப்படி ஜெபம் பண்ணணும். அவ்வளோ பக்தி. கடைசியில் பண்ண வேலை இன்னைக்கு அவிசுவாசியோடைய கோயிலில் ஆடிட்டு இருக்கு. அப்ப யாருங்க இந்த இயேசு? யூ திங்க் நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரா? அவன் காசுக்காக இருக்காரா? கொடுக்கறத கொடு, கொடுக்க முடியாட்டி வாயை மூடிட்டு போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கோ. நம்ம எதுவும் சபிக்க கூடாது யாரையும். ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் 10, நியூ டெஸ்டமென்ட் இஸ் உன்னோட வீடை வித்துட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து அப்போஸ்தலன் கால்ல வைக்கணும். யாருக்கு எது வேணுங்க? 10 வேணுமா? வீடை வித்துட்டு பிரபு மைக்கேல் நீங்க வீடு வித்தீங்கன்னா எல்லாமே கொடுப்பீங்களா? என்னப்பா? இல்ல நீங்க எழுதுறீங்களோ எழுதுறீங்க, அது எங்க கடைசியா நீ நாளைக்கே மாத்தினியா? யாருக்கு தெரியும்?
எழுதிட்டாரா அவரு? அங்க பாதி காசு கட்டினது கடை. சும்மா சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீடு வித்துட்டு காசு கொண்டு வருவோமா? எல்லா பணத்தையும் இல்ல அந்த 10% கீழ்ப்படிஞ்சு செய்வோமா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பைபிள்ங்க, புரியுதா? 10% அதுவே முடியல. புதிய ஏற்பாட்டோட கிவிங் ஒன்றும் பேசல. சில பேர் தமிழ் சபைகள் ஒன்னு தொப்பியை போட்டுட்டு டிக்டாக்ல பேசிட்டு இருக்கு. ஆன்லைன் சர்ச் என்ன டிவிடி ஹாலிடே பிளாசா போனீங்கன்னா சீனா வைப்பான் டிவிடி. என் பிள்ளைங்க கரெக்டா பாருங்க தெரியும். which building are we going today? The Alex favorite building, Holiday Inn Plaza. Still around. Yeah, that Joyita சொல்லுவா. Devan, you go there DVD. என்னது DVD? 10 ringgit. Holiness face. Savina pretending. You know what? இன்னைக்கு இந்த holiness உடைய மாஸ்கை எல்லாரும் எடுப்போம். Holiness ஒரிஜினலா இருக்கணும். Holiness mask வேண்டாம்னு சொல்ல வர சபையில நீங்களாவே இருங்க. அதான் என்னோட கடைசியோட end conclusion. Authenticity, original. அதை மாறுவதற்கு தான் நீங்க இந்த மாஸ்க் எடுக்கணும். Embrace your true self. Jonathan Supriya 90 கிலோ 180 சென்டிமீட்டர் tall. Original. அதை விட்டுட்டு சப்பாத்துல இவ்வளவு பேர் போட்டு நான் சரவணனே தாண்டி நிற்கணும், நான் உயர்ந்த மனிதன், சபையிலே நான் தான் உயர்ந்த மனிதன். That's fake. Embrace your true self in life. This is Justin. I will be Justin. I will die as Justin. That's it. Why must you wear a mask of holiness wherever you go? தண்ணி குடிக்கும்போது இந்த டிவி ஜோஷா பாயா செத்து போயிட்டாரு. அவர் வந்து தண்ணி நான் தான் 40 நாள் அவங்க கூட கலந்து. Is this glass being washed, cleansed, sanctified? நம்ம அந்த டைம் அவருக்கு ஃபீல் பண்ணிடுவா. ப்ராஃபட் சொல்லிட்டாரு. கடைசியில் 19ஆம் மாடியில் சொல்ல விரும்பல, ஆனால் செத்து போனதுனால பேசுகிறேன். 4 seasons ஹோட்டலில் பண்ண கூத்தெல்லாம் எனக்கும் பாச சேர்ந்து தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு நடத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து என்னை மேப்பில் போட்டார் ஆண்டவர். அவன் மூலியமா இண்டோர் ஸ்டேடியமில். Is it in class? Prophet, do you want to take dinner at the 2nd floor? No. I'm afraid that when the people serving me the food, they will fly off. Wow, அவ்வளோ பவரா? நம்ம சர்ச்சில் நீங்கள் பார்க்கணுமே. சில பேர் ஓடி பாஸ்டர் அவரை சொல்லி என்னை தொட சொல்லுங்க. நல்ல நேரம் உன்னை தொட சொல்ல, உன்னை 19ஆம் மாடியில் தொட்டிருப்பாரு. Holiness mask. Number 2, ஏன் அதை எடுக்க சொல்றேன்னா, freedom, release the burden of pretending. நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சினிமா நடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போதான் 250 கோடிலாம் கிடைக்கும். நீ பார்க்குற, நீ கொடுப்ப. அவன் பணக்காரன் அது கோஸ் போட்டுறான், ஃபந்தம் ஓட்டுவான். ஆனால் நீ அந்த டயர்லாம் வாங்க முடியாத அளவுக்கு வாழ்ற. இருந்துட்டு போட்டோம், சிலருடைய கிருபை இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமா இருக்கட்டும், கொண்டே பண்ணக்கூடாது. தம்பி நல்லா உற்சாகமாக செஞ்சுட்டு இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் ஒரு உபத்திரம் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சார் சபிக்கல இந்த வேதத்தை பார்த்து சொல்கிறேன். ஜோப் அப்படியே இருந்தாரு. சரி, உதாரணம் ஜோப் அப்படியே இருந்தாரு. இல்லைல்ல, எப்படி போனது அந்த மாதிரி உனக்கு போனால் அப்படி இப்போ வீடு போயிட்டு அண்ணாமலை பார்த்த மாதிரி வீடு போயிட்டு போட்டோம். அண்ணாமலை அது ஆட்டோவில் போயிட்டு போட்டோம். அந்த மாட்டு கொட்டாய் போயிட்டு போட்டோம். நீ போட்டமா சொல்ற, நீ போட்டுருவிய. ஹோலினஸ் வேஷத்தை வெளியே எடு. Stop pretending. Number 2 is a freedom of pretending. இனிமே எனக்கு pretending வேணாம். இன்னைக்கு தான் I don't want to pretend anymore. Number 3, honesty. உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதை போட்டுமா போய், இதை போட்டுட்டு தான் சபைக்கு வர்றது, கை கொடுக்கிறது, இது போய். ஹோலினஸ். நான் பரிசுத்தம். நடிக்காதீங்க. Don't. Just be yourself. அடுத்தது spiritual growth. இதை போட்டுட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருது. நடிக்கிறவர்கள் வளர மாட்டீர்கள். Why want you act now? Elder, சொல்லிப்போம். Elder வந்து elder now I got power now. Who told you elders got power? You want to know their powers? They are always being disciplined by the senior pastor. Even last night. Always. Oh, I'm not power on our
No, we all must be true self. A certain power has been given to us because we are chosen. அவ்வளோதான். ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய ஆவி அவரை மகிமைப்படுத்துறதுனால பரலோகத்தை நம்ம இங்கே அனுப்பப்பட்டோம். சுப்பியா குடும்பத்துக்கு போகணும், சுப்பியா லட்சுமிக்கு நம்ம பார்க்கணும், இவன் 3வது பிள்ளையாக வரணும். முதல் பிள்ளை பிறந்தே போயிடுவான், திருப்பி என்கிட்டே வந்துடுவான். 2வது செல்வகுமார் வருவார், 3வது ஜெயக்குமார் வருவார். இந்த குடும்பத்துக்கு ஜெயக்குமார் தான் அவங்க அப்பா ஆரம்பிச்ச சபையை எடுத்து நடத்துவார். இதெல்லாம் நான் சொன்னேன்னா இல்லை நான் ஆசைப்பட்டேன்னா? எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் குடும்பத்துக்கு உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தனா எழுதப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு அவங்ககிட்ட கேவலமா பேசாத. They were tools to create, to bring you. So be authentic. Freedom of no more pretending. ஆனா சில நேரத்தில் இதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது. எது இருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் ஓடுறா ராசா, இது கட்டிடு, இது நினைவு கட்டிடு. இந்த பரிசுத்த வேஷம் வேண்டாம், பரிசுத்தமா வாடு. முடியல பச கஷ்டமா 50% வாடு. Try to be holy. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை. சிலருக்கு அதுவும் இருக்காது, இதுவும் ஒரிஜினல் இருக்காது. இதுதான் சிரிக்கிற மேலும். ஆனா பாம்பு ஒரு வாட்டை போட்டுருந்தோம், அது நாக்கு வெளியே வர முடியும். இது என்ன தெரியுமா? கேரக்டர் குற்றம் சொல்லுகிற ஒரு கேரக்டர். மற்றவர்களை குற்றம் சொல்வது, போராமை, பெருமை, அந்த ஆனந்த பவன், அது கண்ணில் வரமடிக்கிறது. ஆனந்த பவன், அனுபவம், அது அகபாவம். நீ பெருசா சொன்ன, ஆனால் வாங்க சொல்லிட்ட. நீ சொல்ற அகம்பாவம் ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய பணக்காரங்க என் நண்பர்கள், பாஸ்டர் ப்ளீஸ் கம். தப்போவ ஃபேக்ட்ரியில் ஓனர் இந்தோனேஷியாவில் கீழே உட்காந்துருக்கான். பா துடோப்பா இந்தோனேஷியாவில். என்னடா நீங்கள் எவ்வளோ பெரிய வீடாக இருக்கீங்க, உங்கள் டாய்லெட்டு எங்கள் வீட்டு சைஸில் இருக்கு. மூத்திரமே அடிக்கலைங்க டாய்லெட்டில் போய், பயம் உளுந்துரும்னு சொல்லி. அப்படி இருக்கு டாய்லெட். அப்புறம் கீழே உட்காந்துருக்கான் புதுசாக முன்னாடி. அவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்த்து வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கேன். கத்திட்டு என்ன தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா வேற இடத்துல நான் நடந்தா சிங்கம். உண்மையில நீ அசிங்கம், அதுக்கு தான் சிங்கம். நீயே கூப்பிட்டுக்கிற. அவ்வளோதான் ஒரிஜினல். Some people's character is like that. You are angry over small things. You are jealous. You are pride. No. I know everything. What is this? I know this person. Who do you know? Do you know Jesus? You don't know Jesus. If you know Jesus, you won't talk like that. Just by wearing a cross doesn't mean you're chain around. Yeah. Just by wearing a cross. Just by wearing a cross doesn't mean you are a Christian. Just by sending at your working place wear cross doesn't mean they are Christians. No, they are church. Chinese people don't preach messages like the Indian preachers always. You know, Friday தான் சொல்லிட்டு இருந்தாங்க. White people different. Why? Because நீங்க தான் பேருங்க சொல்லி பாஸ்டருக்கு பயங்க. உங்களை வச்சு தான் அவன் பணக்காரன் ஆயிட்டான். ஆனா சபை ஏழையா இருக்கு. இந்தியாவில் ஒரு 4 கிழப்பு இப்படி ஆடிங்க வச்சுக்கோங்க, கொட்டிட்டு போயிடலாம். உடனே அவருக்கு போய் கார் வாங்கிடுவார் பென்ட்லி. நம்ம காணி வாங்குறது கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பழைய காரியம் சலாட சொன்னப்ப எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கு, எஸ் கிளாஸ் ஓட்டணும்னு சொல்லி. உடனே அவரு என்ன என்னால் அதை ஓட்ட முடியாது. ஏன்டா ஏஜ் இருக்கவே முடியாது. அதோட என்ன செஞ்சுட்டேன், அன்னைக்கு சீல் பண்ணிட்டேன் அந்த ஆசையை. அதோட வாங்கின சபையில பாதி பேர் காணாம. ஐயோ பாச எஸ் கிளாஸ். ஆனால் நம்ம வாங்கியிருப்போம் 22 வருஷத்துடைய காரி. அவன் கண்ணுக்கு அந்த எஸ் கிளாஸ் ஓட்டுறாரு. அந்த கருமன் இந்த காலில் தான் நேஷனல் டேக்கு வருவாரு. பிரியமானவர்களே, வாழ்க்கையை சரியான முறையில் நடத்துவோம். அதுதான் சொல்ல வரேன். இந்த மான் என்பது ஆத்தென்டிக்கம், ஒரிஜினல். அதில் தான் அந்த சர்மன் வந்தது, ஃபேஸ் ஆஃப். ஸோ இந்த கேரக்டரில் ஒரு கேரக்டர் சொல்லி சன்ராஜ், யார் மக்கள் எப்படி இருக்கான் நம்ம வாழ்க்கையில். நீ அப்படியே தெரிஞ்சு பார்க்குறேன். அவர் ரொம்ப பெரிய அவர் பெரிய இவர் பார்த்து பாரு. இப்போ பார்த்து சொல்லுப்பா.
கேரக்டர் பத்தி சொன்னா அவன் மூஞ்ச பத்தி பேசிட்டு இருக்க. வெஞ்சன்ஸ் சபைக்கு வராங்களா? ஏன் வீட்டுல பேர மாட்டேங்கிற? ஏன்னா என்னை புடி நான் அடிச்சு அவளை அடிச்சிடறேன், மல்லிகாவை போட்டு தள்ளு, என்னை புடி மேனகா, நேரம் மேனகா வீட்டுல போய் போட்டு தள்ளு. புரியுதா? ஏன் சபைக்கு வந்து நீ போடணும்? சபைக்கு வந்தாதான் எல்லாரும் லாபா. ஏன்னா அவர் பெரிய ஒரு வீரனும். நான் 1986 என்ன தெரியுமா நானே, நீ என்ன இருந்தா எங்களுக்கு என்ன ஜான் இதை போற ஜான் வெரி குட் பாய். நான் நினைச்சேன் அவன் தான் அதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போனான்னு சொன்னேன். நான் 1987 யாரு தெரியுமா? நீ யாரு? நான் பிரைமரி 6 படிச்சுட்டு இருக்கேன், சீனியர் பிரைமரி ஸ்கூல்ல. நீ யாரு? அதெல்லாம் விட்டு வேண்டாம், நீங்களாவே வாடுங்க. உடம்புல பாதிக்கப்பட்டவன் நானே, வியாதியில் அடிப்பட்டவன் நானே. தயவு செய்து நான் ரொம்ப நல்லா இருக்கிற பாஸ்டர். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எஞ்சி விட என்னுடைய ஹெட்ஃபோன் முதல் எடுக்கிறது ஹெட்ஃபோன் தான் பஸ்ஸில் நான் ஒத்துக்கிறேன். முதல் பைபிள்லாம் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா யாரெல்லாம் அழுகு. எஸ், அவங்ககிட்ட சொன்னேன் 2 பர்த்டே, ஒன்று துபாயில் இருக்கு, ஒன்று இந்தியாவில் இருக்கு, ஒன்று இன்னைக்கு இங்கே இருக்கு. ஓகே, அவங்களோட பர்த்டே இன்னைக்கு. கைத்தட்டி ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னாலும் சிஸ்டர் ரெடியாக. ஸோ ஆனால் இந்த 2 பேருக்கு நான் என்ன சொல்லணும்? அன்பின் பரலோக பிதாவே. தூக்கத்தில் குரல் அழகாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா நான் போட்டு பார்த்து என்னோட குரலையும் நான் கேட்டுருக்கேன். ஆண்டவரே, உங்களுடைய நேசிக்கிறவர் நீ, இந்த பிறந்த நாள் ஆண்டு. ஏன் அவங்களுக்கு பாஸ்டர் இருக்கு, ஆனால் இந்த பாஸ்டர் நம்பர் தெரிஞ்சனால ஒரு ப்ரே பண்ணுங்க. அதே சமயத்தில் சிஸ்டர் கிரீஸ் ஐயோ பாஸ்டர், I'm on my way to ICU. My husband is in ICU and the doctor called. இங்க என்னது? Happy birthday to you, happy birthday. அங்க அப்படியே நம்ம மாறணும். அப்படியே அந்த கேரக்டர் பாஸ்டர் கேரக்டர் அப்படியே மாறுது. அப்புறம் காலையில் ஏஞ்சி 5 மணிக்கு வந்தேன்னா சில பேருக்கு வீட்டில் விட்டு திருப்பினா தான் சிலதுலாம் ஏஞ்சிருங்க. அப்படி திருப்பி வந்தாலும் திருப்தியா இருக்காது. அப்படியே மாறிடும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். You saw my life or our life from 4 o'clock. Happy birthday. ICU. It goes on. Life is not easy. உடம்புல அடிப்பட்டவன், கிட்னி போனவங்க, எனக்கு எப்படி இருக்கும், என் பிள்ளையோட கிட்னி இருக்கிற சாதாரண சந்தோஷமாக இருக்கேன். I'm very happy. Generally, every day, only Sister Kathy knows. Every day I will tell her, should not have done that. If my mother is around, she would have killed me. Thank God, mother went. If not, I would have been dead. After mother goes down, after put my mom to sleep, dad to sleep 8 years ago, then started my life. And painful. I don't want to pretend. I want to be strict with you. I want to be loving with you. That's it. Am I loving to you or am I strict to you? Am I? And I'm totally overloved. When you love somebody, you will be strict. That's it. I don't know. When your parents strict because they love you. And Charles, உனக்கு இன்னைக்கு அம்மா முக்கியம். நீ தான் சொல்லியிருக்க, அப்பா அம்மா ஒரு முக்கியம். நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஒரு 100 வழி கிடைக்கும். சைனாலேருந்து வந்திருக்காங்க, 10 நாள் ஹாலிடே. சைனாவில் இருக்கும்போது அவரோட பிறந்த நாள் அன்றைக்கு நான் மறக்கல. பர்த்டே இஸ் ரிப்ளை வந்தவருக்கு கிரேட் வால் ஆஃப் சைனா பாதி தான் நடக்க முடியுது, பாதி நடக்க முடியல, பாதி வரைக்கும் நடந்துட்டேன். எனக்கு ஒரு படி கூட நடக்க முடியாதுயா. When they are strict with you because they love you. Whoever is strict with you in life, because they love you. இந்த மாஸ்கை போட்டுட்டு நம்ம எல்லாரும் இருக்கணும். உள்ளுக்கு இது உள்ளுக்குள்ளுக்கு, இது வெளியும். உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியே வரும். போறாங்க, குடும்பம் நாசமாக போகணும், சபிக்கணும், நல்லா இருக்கக்கூடாது, நான் செஞ்சு காட்டுவேன். அது முதல் பரிசுத்த வேஷம். பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே ரொம்ப ஒவ்வொரு பரிசுத்தமாக சொல்லிட்டா. என்னை பேசாதீங்க, என்னை பார்க்காதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்ம நம்பர் கூட அடிக்காது. ஓ, நான் பரிசுத்தம், அந்த நம்பரை நான் அடிக்கக்கூடாது. அவர் பாவியாச்சே, 90999904 போலீஸ்கார நம்பர் ஆச்சே. பரிசுத்தம் அதெல்லாம் எடுத்துரு. அது முதல் மாஸ்க் எடுத்து, இந்த மாஸ்க்கு எல்லாரும் எடுக்கணும். கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனை
எப்போதுமே நல்லது செய்யுங்க. எப்போதுமே ஒரு சாப்பாடு வாங்குற இடத்துல ஒரு மீதி ஒரு $1 இருந்ததுன்னா கடைக்காரன் சாப்பிட்டு போட்டுமே, அவன் ஏழைன்னு சொல்லல, உன்னோட பணக்காரன் தான். பட் the act of giving. The disciples gave the boat for Jesus to preach the word, and Jesus said, "Go there, and I'm going to bless you." And he gave back fishes. Disciple என்ன கொடுத்தான்? கப்பலை கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு கரையில போய் பேசுறதுக்கு கப்பல்ல உட்கார்ந்து பேசினாரு, படகுல சாரி கொடுத்தாருங்க. அவர் எப்படி கொடுத்தாரு? நீங்களாக கொடுத்தார். வாவ் வாவ் வாவ். ஆண்டவர் இயேசுவுக்கு பெரிய ஒரு ரெவலேஷன் கை தட்டுங்க. கொடுக்கிறதுனால நீ அடங்கி போக மாட்ட. நீ இன்னொருத்தரோட பேச்சை கேட்டு வாழாத. தயவு செய்து ஒரிஜினலா இரு வாழ்க்கையில. பொன்னியாவே இருங்க. சரவணாவே இரு. சில பேரோட சபையில சில பேரோட பேரை கொஞ்சம் மாற்றணும். சில சாமிகள் பேர்லாம் வைக்க முடியுது, இவங்களை கூப்பிட முடியுது, அவர்களே கூப்பிடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லேசா ஏதாவது மாற்றி இந்த பேர் நம்ம கூப்பிடாதீங்க பாஸ்டர், எனக்கு ஒன்னொரு பேர் இருக்கு ஜெக்கின்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லி மாற்றி. உன் பேர் உண்மையான பேர் இமேனுவேல் தானே? சபையில் 3 இமேனுவேல் இருக்காங்க. 3 இமேனுவேல் ஆமென் சொல்லுங்கப்பா. ஒன்று சொல்லலை. அவர் இருக்காரா இல்லையா? உங்க சைட்ல யாராச்சும் உட்காந்து படுத்திருக்காங்களா? முட்டாள் பாருங்கள, கேமரா அங்க இருந்து நான் பாஸ்டரை பார்த்துட்டு இருக்கேன்டா. நானே ஏன் பிரசங்கத்துல ஒருத்தன் தூங்குறான் முன்னால, நானே ஷாக் ஆகிட்டேன். என் பிரசங்கத்துல ஒரு கூட்டம் வந்து அப்படி கட்டுக்கட்டுப்புன்னு இருக்கும், ஒரு கூட்டம் ரசிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கோம். இவன் தூங்குறான். கேமரா அங்கதான் இருக்கே, தூங்குற நீ வேற எங்கேயாச்சும் போய் தூங்கு. எங்க நிறைய தூங்கிட்டு இருக்காங்க. 5 minutes. This must remove. Read the scripture now again, inwardly, outwardly. Hold on. In the same way, on the outside you appear to people as righteous, but on the inside you are full of hypocrisy and wickedness. You are full of hypocrisy and wickedness. வஞ்சம் முடிச்சவனா இருக்க. வஞ்சகம். You are created. Go back to the history. How you are created? You are created as brother Michael Raj. Be Michael Raj. Why? தேவனுடைய சாயல். அவருடைய சாயல் ஒரு 50% ஆச்சும் இருக்கும். நம்மளுக்கு 100% வேணும். 100% இருந்தால் நீ தான் சாமி. 50% முயற்சி எடுத்து வரணும். அதான் தேவனுடைய சாயல். இன்னொரு சபையில நடிக்கிறவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். நடிப்பு வேணுமா? பிரபு சோமன் இஸ் மை ஃப்ரெண்ட். அவரோட அடுத்த சிங்க படம் யானை படம் நடிப்பார்ல, அதுக்கு உனக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன். சிங்கத்தோடைய வாழை கழுவுற ரோல் சொன்னா சேவர். ஒரிஜினலாக இருந்து சபையில் வருமா? அந்த ஒரிஜினலுடைய ஒர்ஷிப் எப்படி இருக்குதுமா? வாய்ஸ் சொல்லுவான், ஸ்டேஜில் உட்காந்துருக்கான்பா, ஒரு கூட்டம் ப்ரே பண்ண மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், ஒரு கூட்டம் பாட மாட்டான், சென்னாந்தேரி பொசிஷனில் நிற்பான், செடியா பொசிஷனில் நிற்பான் சொல்லுவான். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு காலத்தில் எப்படிமா சபை இருந்தது செஞ்சு காட்டுட்டா. இவங்க நெடுங்க ஜான்சன் ஜஸ்டின் பள்ளி அந்த ரவுண்டு போட்டு எல்லாரும் பாடுவாங்க. What a mighty God we serve. I want to show the church how Jesus reaches. ஆட்டோமேட்டிக்காக அவன் பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க 2 பேருக்கு தெரியாது. நான் சொல்லுங்க, ஓகே நான் பாட்டு பாடுறேன். What a mighty God we serve. பள்ளி காலி பார்த்து What a mighty God. All church இப்படி இருக்குங்க. All church குட்டி குட்டி ரவுண்ட் ஆப்போசிட் வரும். அப்ப நான் வந்து பொங்கு அப்பதான் ரொம்ப தலை தெரிக்க ஒரு சகோதரி சைட் அடிச்சேன். நல்லவே அதை கல்யாணம் பண்ணல. கையில சும்மா ஆட்டோமேட்டிக்கா இப்படி அடிக்கிறோம் அப்படிதான் வாசிப்பேன். இப்பெல்லாம் என்னென்ன வாசிக்கிறீங்க? சும்மா லாவா அப்படி ரொம்ப அடிச்ச கை தலை தெரிக்க ஃபிளவர் விடுவோம். அப்படி ஆடுவோம்.
that kind of church வரணும். கூடார பண்டிகையில வரணும் இல்லைன்னு சொல்லுது. இந்த இஸ்ரவேலின் தேவனை பாடுறாங்க இல்லையான்னு எனக்கு தெரியல. அது பாடும்பொழுது கொஞ்சம் டிக்கினா பார்த்து பாடு. உன் டிக்கியை பார்த்து அடுத்த வருஷம் வராம போயிருப்பாங்க நிறைய பேர். இஸ்ரவேலின் தேவனை போற்றி புண்ணாக இருக்கணும். என்னைய பார்ப்பானா இல்லை உன்னைய பார்ப்பானா? இது மொத்தம் எத்தனை கிலோ இருக்கும்பா, இறைச்சி கலகணும் போத்துருவோம். ரிலாக்ஸ் ஆடு. இஸ்ரவேலின் தேவனை போற்றி பாடுவோம். அதோட ரொம்ப நம்ம பார்க்கணும் சொல்லி அப்படியே குனிஞ்சு ரிலாக்ஸ். பாட்டு பாடுறேன் நான், நீ ஆடுற. தேவனுக்காக செய்யணும். ரெண்டு படம் பொறுத்து என்ன செய்ய. எனக்கு ஆட்கள் சொன்ன கம்பெனின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். வெளியே இருந்து வந்தவங்க முதல் 10 வருஷத்துல தான் இதெல்லாம் பிரச்சனை எனக்கு வரல. அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஆட்கள் மாற மாற சபைகள் மாற ஆரம்பிச்சுட்டு இயேசுவே மாத்திட்டாங்க. இப்ப அவரே ஒரு தொப்பி படுத்த உட்கார்ந்து இருப்பாரு. மாத்திட்டாங்க. கேட்டேன், ஏன் இயேசுவே இப்படி ஆயிட்ட? மாத்திட்டானுங்கடா. ஒரிஜினலாவே கரெக்டா முடிக்க போறேன். 1 நிமிஷத்துல 60 செகண்ட் நின்று ரைட். எப்படி உருவாக்கப்பட்டியோ அப்படியே அதான் ஒரிஜினல் authentic church. அதை விட்டு நான் அவங்க பேச சம்திங் சேதை ஹர்ட்டி. நீ நினைச்சிட்டு இருக்கேன் நான் என் தான் ஜாலியாக இருக்கேன், நல்லா ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 5 பேர் சொல்லிட்டான். என்னோட உள்ள அட்டி உடஞ்சிருக்கு. எப்போதுமே சிரிச்சிட்டு இருக்கேன், எப்போதுமே சந்தோஷமா பாடு, எப்போதுமே கரிசனையா இருந்தேன். நேற்று எத்தனை யங் அடால்ட்ஸ் எத்தனை பேர் குரூப்ல வந்தீங்க? எத்தனை அடால்ட்ஸ் 41 60 வயசு இருக்காங்க. தைரியமா சந்தோஷமா ஒரு பெரிய கை தட்டு. சரி, கையை தூக்கு பாருங்க. திடீர்னு இன்னைக்கு டிசைபிள்ஷிப் கிளாஸ்ல திடீர்னு உனக்கு பிரஷர். திடீர்னு நிறைய பேர் வர போறாங்க, நான் உட்கார போறேன். ஆண்டவர் சில மாற்றங்களை உனக்கு ஒரு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. கீழ்படிங்க, அன்பா வாழுங்க, அன்பை செலுத்துங்க, எப்போதுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சு கொண்டே இருங்க. பிரச்சனையிலும் சிரிச்சு கொண்டே இருங்க, கவலையிலும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், மகிழ்ந்து மகிழ்ச்சியா இருங்க. கைத்தட்டி தேவை நன்றி சொல்லலாம். அந்த மாஸ்கை முடிஞ்ச கையோட தூக்கி எடுத்துன்னு சொல்லி ஜான்சன் உத்தரவு போட்டார். ஏன்னா நம்ம ஆள் அதை போய் எடுக்க விரும்புவோம். நீ எடுக்க வேண்டாம், உன் மூஞ்சி அப்படிதான் இருக்கு. அதை போட்டு நீ ஆட வேண்டாம். ஓகேயா? அதை போய் வீசுப்பா, எரிச்சு வீசு. அது அந்த ஹெலோவின் நினைக்கிறேன். அதுல ஒரு 4 பேர் ஹெலோவின்ல போய் அந்த பிசாசோட போய் வாழணும்னு விரும்புவீங்க. நீங்க ப்ளீஸ் இன்னைக்கே போய் ஆரம்பிங்க. அவனும் காத்துட்டு இருக்கான், எப்ப இவங்க சிஸ்டர் வரலையே. சகோதரிகள் நீங்க பப்ல காணுங்க. பப்ல உட்காந்துக்கிட்டே சோசியல் மீடியால இருக்காத. சோசியல் மீடியா உலகத்திலே I met somebody and the person said the wife's brother's daughter, she's a Chindian girl, so beautiful. She grew up with us, 17 years old. And the boys she was with her rubbed all over, full tadaval பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு ஹாய். அந்த வீடியோ மாமா காலனுக்கு வந்துட்டு அப்பா அம்மாக்கு போல. எப்படி வந்ததுன்னா ஒரு பிள்ளை இவங்களுடைய பிள்ளை மூலமா அப்பாட்ட காட்டிட்டான். Indian girl, very beautiful girl. I'm not joking. நான் கதையை உண்டாக்கல, நான் வேலையா சொல்றேன். லேட்டஸ்ட் ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்கேன். யார் கூட உட்கார்ற பெருசுங்க. தம்பி ஜோன்சன் சொன்னேன், அவன் லைஃப் ஸ்டைல் நான் ரொம்ப ஓவரா மாறி இருக்குன்னு கேட்டேன். முடி விட்டுருந்து அப்பா 6 மணிக்கு தானே போய் வெட்டுறேன், தேடி போய் வெட்டுவேன் 6 மணிக்கு. நீ ஏன்டா 250 போறேன்? ஒரு அப்பம் கேட்பான், அப்படி நீ நல்லா இல்லையடா நீ இன்னைக்கு சொல்லுவேன். கட்ட முடிதான் நம்ம குடும்பத்துக்கு அழகுன்னு சொல்லுவேன். சண்டை போடுவேன் அந்த முடிக்காக. சரி, ஆசைப்படுறார்கள், கொஞ்ச நாளுக்கு ஆசைப்பட்டு வாழட்டும். என் லைஃப் ஸ்டைல் என்ன சொன்னான், பைபிள் ஸ்கூல்ல I sit down with all millionaires children. The topic that we talk is different from their topic. They talk about real estate. They talk about investment in our insurance. They talk about MediShield, income shield, no shield, all shield, God's shield, every shield bar. So automatically, who you sit with in life is important. Choose your friend. Cut off a lot of friends in your life. I cut off all the pastor's friends. All. Oh, you don't need to know, so I cut off. Because
Both of us have a different call in life, and both of us have to agree to one another. We will meet up and shake hands and say hello and kiss one another. But association, because God told me, no one is tied to one another. Cut it off, eh? Move to your destiny. யார் கூட உட்கார துப்பின்னு போயிட்டு உன்னை மந்திரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை இருண்டடிச்சுட்டு வராத. நான் ஒரு கதை சொன்னேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பொண்ணோட கதை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கதையை ரொம்ப பாதிச்சிருக்கு. She didn't know who she slept with, and so went and brought her to the bed and put a telephone number. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை பாதிச்சிருக்கு. Because it's like my daughter. சொந்த அப்பனே ஒன்றுமே செய்யல. மாஸ்டர், நான் ஏன் அக்கறைப்படணும்? நான் இனிமேல் யாருக்கும் அக்கறைப்படுறதா இல்லை. நானாகவே ஒரிஜினலாக இருப்பேன். பிள்ளைகளை வளர்த்து விடுறீங்க, அது போய் எங்கேயாச்சும் போய் குப்பை தொட்டியில் போய் ஜெயில் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுது. Any parents love your children to be divorced? No one. But when things happen, it doesn't mean the life is over. There is a new life. Ask God, what is the new life? But the second marriage, the person must be somebody chosen by God. Don't wear mask. Be yourself. தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டோம். தேவனுடைய சாயலில் மறைத்தோம். கைகளை எல்லாரும் உயர்த்துகிறார். And because